கால் வந்துட்டு வாப்பா. சும்மா போடுற நினைச்சியா? சொல்லுப்பா, என்ன வேணும்? உட்காரு. அதுதான், திருமணம் முடித்து உன் மனைவி இல்லை. இப்போ அடுத்த திருமணத்துக்காக அப்பயே நீ வரமாட்டோம்னே நான் கூப்பிட்டா தான் வருவியோ? கண்ண முடிக்கா. காலம்னு சொல்லலாம். இது வந்து ரெண்டும் கேமரா உள்ளே வச்சோம்னா அப்படி உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த காலில் இருக்கிற நகை வந்து ஸ்கேன். அப்பப்போ யூரின் சம்மந்தமான ப்ராப்ளங்கள், ப்ராஸ்டேட் சம்மந்தமான சந்தேகங்கள், ஸ்டோன் சம்மந்தமான எஃபெக்டட்டுகள் இதெல்லாம் உன்னை தொடும். அதெல்லாம் பாதிக்காது, சாதாரண குணமாயிரும். அது சொந்தமான மனசை மாற்றிவிடும். இப்போ 6.25 ஆண்டுகளாக கடினமான கடன்களும் மனவேதனை அடைந்திருப்பேன். உறவினர்களுக்குள் மனப்பகை தோன்றியிருக்கு. இந்த கடன்கள் உனக்கு தீரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. சென்னை மாநகரம் சென்றால் சிறப்பு உண்டுன்னு சில கிரகங்கள் இருக்குது. போக முடியுமா? கால் வந்துட்டு வா. வாப்பா. உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். ஒரு தொழிலையும் நிலைப்படுத்தி தாரேன். திருமண வாழ்வை பற்றி ஆடி அமாவாசைக்கு வந்து கேட்டுக்கா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு தன் பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள். கால் வந்துட்டு வா. உங்கள் ஊரில் ஒரு தேர் நிற்க, அது என்ன தேர்னு கேட்க. எந்த ஊருமா உங்களுக்கு? சுங்காசமா? அங்கே ஒரு தேர் தெரியுது, என்ன தேர் அது? கால் வைப்பாங்க. தேரோடும் சீரான மதுரையிலே. உட்காரலாம். என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளையை பற்றி நான் கேட்டேன். ஒரு வருட காலம் இல்லை, அது 9 மாதம்னு தான் சொல்லணும். 9 மாதங்களுக்குள்ள தேவையில்லாத கூடா நட்பு கேடாய் முடியும். நட்புகளால் பிரச்சனை இருக்கும், கெட்ட பழக்கத்தால் பிரச்சனைகள், குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய மனதை திருத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஊற்றி ஊற்றி அடைக்காரங்க பாருங்க. இல்லைல்ல, என்னடாது ஓரஞ்சு. உன் பையனுடைய பிறப்பு அம்சத்தை பார்த்தேன். 8ஆம் இடம் வலிமையானது தான், உயிர்கண்டம் வராது, ஆயுள் தீர்க்கமாக இருக்குது. முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் அடிப்படையில் இப்போதைக்கு அவன் தகாத உறவுகளில் ஈடுபட்டிருக்கிறான். மது மட்டுமல்ல, மற்ற சில தவறுகளும் அவன் கையிலே இருக்கின்றது. அதனால் அவன் உடலில் தேவையில்லாத நோய்கள் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு மனக்குழப்பம் உன் ஆழ் மனதில் இருக்கிறது. அப்படி நடக்காது. அதுக்கு முன் அவனை நான் திருத்தி விடுவேன். கால் ஒன்று வரலாம். கால் ஒன்று உங்களுக்கு இல்லை, அவருக்கு இருக்கு. ஒரு நாள் அவனை ஒரு போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்கு வரும். அவனுக்கு அதில் திருத்தத்தை கொடுத்து மன தெளிவை கொடுக்கிறேன். உன்னைய நான் தாங்க வைப்பேன், அவனை திருத்தி கொடுப்பேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன். காலன்றாடா தம்பி. விதி என்பது சூரியன் உதயமாகிறது என்றால் அது விதி.
அதனுடைய வெப்பம் நம்மளை தாக்குகிறது என்றால் அது விதி. ஆனால் ஒரு கொடையை கொடுத்து அதை காப்பாற்றுகிறோம் என்றால் அது மதி. விதியை வெல்ல முடியாது, விதியிலிருந்து தன்னை சிறிது பாதுகாப்பாற்றி கொள்ளலாம். இவ்வளோதான் உலகம். உண்மையா இல்லையா? என்ன வேணும் உனக்கு? நான் சொன்னால் வருத்தப்படுவியா? நான் விதியை பற்றி பேசுகிறேன், நீ என்ன புரிஞ்ச? நல்லா புரிஞ்சுக்கா. உன் பகன் ஊர் விட்டு ஊர் போய் மனக்குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் சட்டப்படி லாக்காகக்கூடிய அளவுக்கு குற்றவாளியாக மறைமுகமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறான். அவனை திசை திருப்பி உனக்கு சரணாகதி ஆக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. காத்த கொண்டா. ஹாய், புரிஞ்சுக்கிட்டுவியே? கட்டிக்காரம்ல நீ, அதான் புரிஞ்சுக்கிட்ட. அப்படிதான் ஐயன் கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி 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 பக்தராம பொள்ளாச்சி பொள்ளாச்சி எல்லை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பக்தருவாங்க. எந்த ஊரா உங்களுக்கு? யாரெல்லாம்? இது யாரு? கால் வந்துட்டுவாங்க. கன்னி தமிழ் தந்ததுரு திருவாசகம், கல்லை கனியாக்குவது ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ட கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடை. என்ன வேணும் தம்பிக்கு? இவனுக்கு என்ன வேணும்? எங்கே வர மாட்டேக்கான்? ஆமாம், கண்ண முடிக்கா. உன் மனைவி சேருவதற்கு 6 மாத காலம் ஆகும்டா. சற்று பொறுமையாக இரு, நான் சேர்த்து கொண்டு வந்து தரேன். வேணுமா வேண்டாமா? சரி பொறுத்துரு. உன்னுடைய மூத்த மகனை பற்றி கொஞ்சம் நினச்சி கண்ணை மூடு பார்ப்போம். அவனை போய் நான் பார்க்குறேன். கண்ணை மூடு. அறுவை சிகிச்சை எதுவும் தேவையில்லை. அவனுக்கு தெளிவான மனநிலைகளை கொடுத்து உருவாக்கி தரேன். இங்கே எப்போ கூப்பிட்டு வருவேன்? வர வைக்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. அம்மா கால் வந்துட்டு வா. சார் நல்ல சுட்டாக இருக்காங்களே. வரலாம் மகளே. உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குப்பா? ஏன் இதெல்லாம் நான் கேட்குறோம்னா, ஒரு பொருளை இழந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்கிறதுனால தான் சொல்லுதேன். அதை இழக்காமல் காப்பாற்றித்தாரேன். செய்வினை வீர கோளாறுகள் ஒன்றும் இல்லை. இது கிரக நிலைகளால் ஆன விஷயம். உன் பையனை நான் திருத்தி வெற்றியாக்கி தரேன். இவன் வாழ்க்கையை சீர் பண்ணித்தாரேன். இதான் பக்கத்தில் வா. தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பேசி வாக்குவாதம் பண்ண வேண்டாம். என்னையை நம்பி மனதை அமைதிப்படுத்து. உன் குடும்பம் உனக்கு ஒன்று சேரும். இதான் நல்லா இருடா. கருப்பசாமிக்கு ஈரோடு. ஈரோடு பக்தரவங்க ஈரோடு. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. கையில் பூ எடுத்து வச்சாச்சு. யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஈரோடா? உங்களுக்கு ஈரோடா? எங்கண்ணா ஈரோட்டில்?
மாவட்டதா கண்ண முடிக்காமா யாருக்குமா கல்யாணம்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும். வீட்டில் மணக்கோலம் உதயமாகக்கூடிய நேரம் வந்துருச்சு. பிள்ளைக்கு இதுவரை சனி பகவானுடைய பார்வையால் பல கால் தடைகள் ஏற்பட்டுச்சு. தடுமாறி கீழே விழக்கூடிய சூழ்நிலைகளும் நடந்துச்சு. உண்மையா? அதனால் அது காயப்பட்டது பெருசாக இல்லாமல் சாதாரண உரசலாக மாறிப்போச்சு. இப்போ உன் பிள்ளைய போய் பார்த்தேன். சனி பகவானே பூ எடுத்து கொடுக்கறதுக்கு சொல்லிட்டாரு. அதை வெற்றியாக்கி தெளிவாக நடத்தி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பார்க்கணும். பையனுடைய போட்டோவை கொண்டு வரணும். ஜெயிச்சு தாரேன், கடன் தீரும். இந்த பொண்ணுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தேவையில்லை. இப்படி சொன்னோம்னா அதில் அர்த்தம் நிறைய இருக்குமே. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் உன் மகன் பொண்டாட்டியாக மாறி போயிடுவான். இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறதே போயிட்டு வா. ஒரே வார்த்தை, சூட்சமான லீடர் லாங்குவேஜஸ். சரிதானா? சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு என் தொழில் என் கடன்கள் சீர்திருத்தி தர வேண்டும் என்று கேட்டவர்கள். இதே கேள்விக்கு 3 பேர் இருக்காங்களாம். யாரெல்லாம் உண்டு? நீங்கள் 3 பேர் இருக்காங்க இந்த கேள்விக்கு. நீங்கள் என்ன தொழில்? என்ன தொழில்? என்ன பிரச்சனை? வா, வெற்றிவேல் முருகனுக்கு 2 முன்னாடிக்காரங்க யாரும் நிற்காங்க. சரி விழுங்க, நான் பார்த்துக்கிட்டேன். இன்னொருத்தர் கால் விட்டாங்க. எல்லாம் அந்த ஜபா பையனால் வந்தது தான். உள்ளம் சாமிகிட்ட போகவே இல்லையா? விநாயகப் பெருமானி பிள்ளையார் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்தில். கற்பராயன் சுவாமி எங்கப்பா இருக்காரு? அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? கால் வந்துட்டு வா. அண்ணே அண்ணே ஏ சுப்பே அண்ணே, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடியிருக்கிற இடத்துல இருக்க விடாத அளவுக்கு பிரச்சனையும் குழப்பமும் நடக்கு. இது மனிதனால் ஆகிடுதா அல்லது வேற எது என் ஜென்ம விதியா, இல்லாட்டா யாரும் என்னத்தையும் செஞ்சு தொலைச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னால் ஆடுகள்லாம் போய் வெட்டி கொடுத்ததுக்கெல்லாம் இருக்காங்க. கிடாய் வெட்டினீங்களா? முன்னால் அங்கே இருக்க சாமிக்கு யார் வெட்டினா? நம்ம போல என்ன கேட்டேன்? நான் நல்லா தானே பேசுகிறேன். சங்கரி முருகன் சொல்ல மாதிரி சரியாக தானே பேசுகிறேன். இன்னொருத்தர கால் விட்டுவாங்க. ஃபோன் பேசாதாங்கண்ணே. அதனால் இப்போதைக்கு கடன்களும் மனக்குழப்பமும் இருக்குது. ஒரு நாள் தூங்கும் பொழுது கனவில் வேட்டி இல்லாமல் துண்டோடு கட்டி சிவன் கோயில் வாசலில் போய் நிற்கிறத மாதிரி உனக்கு காட்சி கொடுத்துச்சு. ஆனால் அந்த நிலைகளிலிருந்து மாறி நீ சொர்க்கபோகமாக வாழக்கூடிய காலத்தை உனக்கு கொடுக்கும்படி கட்டளை ஆயிருக்கு. உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? அந்த நோய் உனக்கு தீரும். நோய் தீருண்டா வெற்றி உண்டு. மன நிறைவடைவா.
அடுத்த பைசில் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் கடனை பற்றியும் காட்டு வந்தது. பாப்பா சாப்பிட்டு போங்க. ஓமி இங்கே வாயா, வாயா. ஹோமியோபதி டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டியா? சரியாக போயிடுவேன், சரியாயிரும். ஓகே, அவ்வளோதான். அடுத்த மேலே பேசுவேன். நீ நல்ல கால் விடணும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. என்ன பேருப்பா? இன்னொரு தடவை கால் வந்துடுவா. குளத்திலே தண்ணியிலே நம்முடைய அறிவு மனசை வைத்து எவ்வளவோ சாதிச்சிடலாம்னு திட்டம் போட்டு வாழ்க்கையில் நீ ரொம்ப திறமையாக நடந்துக்கிட்டு இருந்தவன். ஒரு காலத்தில் ஜோதிடத்தை பற்றியோ குறி சொல்கிறவங்களை பற்றியோ பூசாரிகளை பற்றியோ எந்த பூரண அபிப்பிராயங்களும் உள்ளத்தில் வந்தது கிடையாது. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அது நம்மளை வழி நடத்தும். நம்ம சரியாக அறிவை பயன்படுத்தினா எதிரியும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் உன் அறிவை மட்டுமே நம்பி உன் வாழ்க்கையை ஓட்டின. ஆனால் இன்றைக்கி பொல்லாத கடன்களை பெற்று தீர்க்க முடியாத வேதனை அடைந்து வீட்டுக்குள்ள அமைதியற்ற நிலைகளை நீ உடைந்து இன்றைக்கி நீ துயரமடைந்திருக்க. உன் உள்ளத்தை பார்த்தேன். இந்த வேலைக்கு கூட சில நாட்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கடல் கடந்து சென்று கூட பொருளாதாரத்தை தீட்டிக் கொள்ளக்கூடிய காலம் வரலாமா என்று கனவு கண்டதும் கற்பனை செய்ததும் உண்டு. அப்படி இல்லை, இந்த பணியிலிருந்தே உன் கடன் தீரும். கால் ஒன்று வரலாம். விட்டு கொடுக்கட்டேன். சரி, போதாத காலம் இது. புரட்டாசி 30 வரை பொறுத்திருந்தால் உன் கடன்கள் தீரும். இன்னும் ஒரு வங்கியின் மூலமாக உனக்கு நண்பனின் மூலமாக பணம் கிடைக்கும். அந்த சிக்கலிலிருந்து நீ நீங்குவாய். சட்டம் உனக்கு எதிரியாக இருக்காது, உதவி கிடைக்கும். ஜெயித்துவா மகனே. 2 பிள்ளைகளாடா? பையன் எத்தனை படிக்கிறான்? அவனை கூட்டு வா, பேச வச்சுட்டாரேன். நல்லாரு மகனே. என் பிள்ளையனுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பங்கள் நிறைய இருக்குது. கருப்பசாமின்னு ஒருத்தர் 2 பேரும் வந்திருக்க. யாருப்பா அது? வாங்க. அது யாரு? முத்து கூலிக்க வாரிகளா? இருக்கு. சருகான மலர் மீண்டும் மலராதையா, காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி. எதை வேண்டும்? இது ஒரு விஷயம் இல்லை. சொத்துக்கள்லாம் என்னாச்சு? ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கா? தெளிவு பண்ணி முடிச்சாச்சு. கோர்ட்டிலிருந்து விடுதலை ஆகிட்டு. கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. உன் தாய் வழியை சார்ந்த 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பெண்மகள் வாழாமல் இளமையான வயதிலே இறந்து விட்டாள். அந்த கன்னிகா தோஷத்தின் காலத்தில் பாதிக்கப்பட்டதில் ஒரு வயதில் உன்னுடைய வாழ்வு இப்பொழுது திருமாங்கல்யத்தை பூட்டாமல் தடையாக இருக்கிறது. இந்த திருமாங்கல்யத்தை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டு வரலாம். வரலாம்.
தை மாதத்துக்குள்ள திருமணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். இருக்கிற பாவத்தை நீக்க வழியை 3:30 மணிக்கு சொல்லுவேன். நலம் உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு அது? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? என்ன பொம்பளை பிள்ளைக்கு என்ன கால் விட்டுவாங்க. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி கண்டதில்லை, வெற்றி கண்ட மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. யார் பாடினது? சந்திரபாபு சார் பாடினது. இன்னொரு தரம் காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன், வார்த்தை மட்டும்தான் கூடுதல் பேசுதா, வேற எந்த குற்றமாவா செய்யலை. உன் மருமகனை பார்த்தேன், பிடிவாதம் கூடியவனாகவும் இன்னொரு நட்புனால அவனுடைய பணங்காசு விரயமானதாகவும் செய்திகள் இருக்கு. புரியுதா? அதனால் அவனுடைய மனதை திருத்தும்படி குழப்பமடைந்து வீட்டுக்குள்ள பிரிவு பிரச்சனை நடக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மனநிலைகளை திருத்தி 2 பேரையும் ஒன்றா வாழ வச்சு தந்தா போதுமா? கால் ஒன்று சொல்லலாம். வரலாம். வெட்டியாக்கி தரப்பா, எல்லாம் நல்லா நடக்கும். பௌர்ணமிக்கு வரும்போது சரியாக இருக்குது. 3 முறை என்னைய பார், சரியா இல்லை. கர்மசாமிக்கு சிவகாசி சிவகாசி பக்தர் வாங்க. சிவகாசி இந்த செல்லை கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க. சிவகாசி கனி கொடுக்காதவர்கள் அங்கே போய் இருந்துக்கலாம், பிறகு கொடுத்துக்கலாம். சிவகாசி மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன பையனுக்கு என்ன? காலில் விட்டு வாங்க. உன்னுடைய அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரியில்லாமல் மகனின் மனநிலைகளும் தொழிலும்